நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு 2 மணி இல்லை 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா நம்ம உடம்புல கார்ட்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு ஏற்றத்தாழ்வாக இருக்கனால கூட இருக்கலாம். எதனால நம்ம உடம்புல கார்ட்டிசோலோட அளவு அதிகமாயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப மனக்கவலை இருக்குது, மன அழுத்தம், அப்புறம் வந்து நிறைய காஃபி குடிச்சிட்டே இருக்கிறது, அப்புறம் நிறைய ப்ளூ லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறது. ப்ளூ லைட் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு, அப்புறம் கம்ப்யூட்டர், அப்புறம் டிவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் அதிகமாக இருக்குது. இதனால கூட நம்ம உடம்புல கார்ட்டிசோலோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். சரி, நம்ம உடம்புல கார்ட்டிசோலோட அளவு அதிகமாகிடுச்சு, எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை தூங்குறதுக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரைட்டான லைட்டில் இருக்கீங்கன்னா அந்த பிரைட்டான லைட்டை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டான லைட்ஸை யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் அது மாதிரி லைட்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். நீங்கள் தூங்குற ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கணும். இருட்டாக இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின்கிட்ட தூக்கத்தை வர வைக்கிற ஹார்மோன் நிறைய செக்ரீட் ஆகும். அது கூட நீங்கள் வந்து B1 ரிச்சான ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் மெக்னீசியம் இருக்கிற ஃபுட்ஸு, அப்புறம் பொட்டாசியம் இருக்க ஃபுட்ஸ், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற மூலியமாகவும் நம்ம உடம்புல கார்ட்டிசோலோட அளவு நல்லாவே குறைக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.